நம்ம சப்பாத்தி மாவு வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணிவிட்டு இந்த கவரை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். அதை தூக்கி போடாதீங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கவர் வந்து பெருசாக இருக்கிறனால நான் சின்னதாக வந்து எனக்கு ஏற்ற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து சப்பாத்தி மாவு கவர் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த க்ராசரி ஐட்டம்ஸ் கவராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எதுக்கு எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் இங்கே பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கவரில் போட்டு அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணும்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. 2 கிளிப்பை எடுத்துகிட்டு இந்த கிளிப்பை வந்து இந்த கவரோடு சேர்த்து உங்கள் ஃப்ரிட்ஜோட ஏதாவது ஒரு ரேக்கில் வந்து இந்த மாதிரி கிளிப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி